ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சாண்ட்ரா ஸ்கூலில் நடந்த ஸ்போர்ட்ஸ் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்ச் பாஸ்ட்லாம் வச்சுட்டு வெல்கம் டான்ஸ்லாம் நல்லா ஆடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து பசங்க எல்லாருமே சமாதானமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸ்போர்ட்ஸ் டே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நெருப்பு மாதிரி நெருப்பு பந்தம் அந்த மாதிரி கொளுத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து புறா வந்து பறக்க விடுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொடி ஏற்றிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அது பண்ணாங்க. அத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவோட டான்ஸ் வந்துச்சு. சாண்ட்ராவுக்கு வந்து 2 கிளாஸ்க்கும் முன்னாடி நான் தாம்மா நிற்கிறேன். அதனால மிஸ் என்ன நிற்க வச்சுருக்காங்க. நான் தாம்மா வந்து ஃபஸ்ட்டு நிப்பேன். எனக்கு பின்னாடி தான் பசங்கள்லாம் நிற்பாங்க அப்படின்னாங்க. நாங்கள் முன்னாடி நின்னதுலாம் குழந்தைக்கு வந்து கூச்சமா ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எங்கள் பக்கமே திரும்பி பார்க்கல. நாங்கள் ஒரு வேளை பின்னாடியே இருந்திருக்கலாம் போல. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நம்ம முன்னாடியே உட்காந்துட்டோம். பாப்பா ஆடுறத முன்னாடியே பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் முன்னாடி உட்காந்தனால ரொம்ப கூச்சப்பட்டா. நாங்கள் பக்கத்தில் இருக்கோம்னு தெரிஞ்சே எங்களை பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிலம்பம்லாம் சுத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் டே இல்லையா, ரன்னிங் ரேஸ் வந்து எங்கள் முன்னாடியே வச்சாங்க. வைக்கும்போது எல்லா பிள்ளைங்களுமே நல்லாவே ஓடுனாங்க. சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு ஓடிட்டா. ஓடிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்கிட்டா. வாங்கிட்ட உடனே பேரண்ட்ஸ்க்கும் ப்ளேஸ்லாம் வச்சாங்க. விளையாட்டுலாம் வச்சாங்க. நான் தோத்துட்டேன். அவரும் தோத்துட்டாரு. 2 பேருமே தோத்துட்டோம். அதுக்கு பாப்பா மட்டும் தான் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து அந்த தலையில அந்த கிரீடம்லாம் வச்சு, அதுக்கப்புறம் மெடல்லாம் போட்டு சர்டிஃபிகேட்லாம் குடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. போன முறையும் பாப்பா தான் ஃபஸ்ட்டு. ரன்னிங் என்ன ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்களோ அதில பாப்பா தான் ஃபஸ்ட்டு. போடியமில் அவங்க தான் நின்னாங்க. இந்த முறையும் போடியமில் அவங்க தான் நிற்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காட் கிரேஸ் தான் எல்லாமே வந்து நம்ம கையில எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் இந்த ஆஃப் இயர்லி டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் வந்து பாப்பாவும் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அம்மா வரேன்னு சொன்னதுனால அத்தவும் வாங்கிக்கிட்டு நாங்களும் போயிட்டு மேகி சாப்பிட்டுட்டு சீஸ் முறுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. எனக்கு இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நான் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நம்ம விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.